இந்த உயிர் திறந்த நாளிலே கர்த்தருடைய சமூகத்தில் வந்து ஆராதிப்பது கர்த்தர் நமக்கு கொடுத்த பெரிய சாக்கியமாய் நாம் நினைக்கிறோம். ஒரு பாடலை கூட பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, மகத்துவ தம்பராபரா. ஆமென் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, மகத்துவ தம்பராபரா. ஆமென் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா. ஆமென் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா. ஓம் மனாதி தந்தார், ஓம் மனாதி தந்தார், வந்தாடிடந்து உயிர் தெழுந்தாரே உன்னதமே. ஆமென் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா. ஓம் மனாதி தந்தார், ஓம் மனாதி தந்தார், வந்தாடிடந்து உயிர் தெழுந்தாரே உன்னதமே. ஆமென் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா. வெற்றி கொண்டார் படித்து, வெற்றி கொண்டார் படித்து, கொடும் வேதாளத்தை சங்கடித்து முடித்து, பத்ரசன கிடித்து மடித்து, பாடுபட்டு தடித்து முடித்தார். ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, மகத்துவ தம்பராபரா. ஆமென் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா. ஆமென் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா. சாவின் கூடொடிந்து, சாவின் கூடொடிந்து மடிந்து, தடுப்புச்சுவடிடிந்து விழுந்து, ஜீவனை விடிந்து, தேவாலயத்திட இரண்டாய் கிழிந்து ஒளிந்தது. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, மகத்துவ தம்பராபரா. ஆமென் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா. ஆமென் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா. வேதம் நிறைவேற்றி, வேதம் நிறைவேற்றி, மெய்த்தோற்றி மீட்டு கடையேற்றி, பொய் மாற்றி பாவிகளை தேற்றி, கொண்டாற்றி பத்ரசனை தேற்றி வாழ்வித்தார். ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, மகத்துவ தம்பராபரா. ஆமென் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா. ஆமென் அல்லேலூயா, ஸ்தோத்திரா. தேவகோபம் தீந்து, தேவகோபம் தீந்து, அழகையின் தீமையெல்லாம் சேர்ந்து முடிந்தது. ஆவலுடன் சேர்ந்து பணிந்து கொண்டாடி களி கூர்ந்து மகிழ்ந்தது. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, மகத்துவ தம்பராபரா. ஆமென் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா. ஆமென் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, மகத்துவ தம்பராபரா. ஆமென் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா. ஆமென் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறார். முந்தினவரும் பிந்தினவரும் இருக்கிறவரும் இருந்தவரும் வரப்போகிறவருமாய் இருக்கிற நம்முடைய நல்ல ஆண்டவர். அல்லேலூயா. வேதம் நிறைவேற்றி என்று சொல்லி நாம் பாடினோம். ஆமென். அவர் பிறப்பார் என்ற சங்கதி வேதம் சொல்லுகிறது. அவர் மரிப்பார் என்ற சங்கதியும் வேதம் சொல்லுகிறது. அவர் உயிரோடு எழுவார் என்ற தீர்க்க தரிசனமும் நிறைவேறினது. மீண்டும் வருவார் என்கிற தீர்க்க தரிசனமும் நிறைவேறும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். எல்லாவற்றையும் இந்த வேதத்தில் நமக்கு ஆண்டவர் கற்று வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னொரு பாடலை கூட பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை சேர்ந்து மகிமைப்படுத்துவோம். என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என்ன கூட உனக்கு சொல் மனமே என்ற பாடல் நாம் கரங்களை தட்டி பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் உயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தோர் என்னோடு
பாடினீர்கள். ஆமென். உள்ளத்திலிருந்து பாடினீங்களா? முள்முடி அன்றைக்கு கிரீடமாக மாறினது. 3 நாளுக்கு முன்பாக முள்முடி, 3 நாளைக்கு பிற்பாடு அது கிரீடமாக. ஆமென். அல்லேலூயா. என்னுயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தோர், என்னோடு இருக்கவே எழுந்திருந்தோ, விண்ணுலகு உயர்ந்தோர் உன்னதம் சீரந்தோர், மித்திரனே சுக பத்திரம் அருளும், போனது போகட்டும் புவி வசை பேசட்டும், பொல்லா நம்புகள் எய்திடட்டும். கண்களை மூடி இந்த வார்த்தையை சொல்லி நம்ம ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். மூடி நம்ம கண்களை உயர்த்தி இருக்கிற இடங்களில் கண்களை மூடி, எனக்காக உயிரோடு இருக்கிற ஆண்டவரே, ஏதோ கடமைக்காக அல்ல, நீர் என்னோடு இன்னும் வாழுகிறீர், என்னோடு இருக்கிறீர் என்ற உணர்வோடு, போனது போகட்டும் புவி வசை பேசட்டும், பொல்லா நம்புகள் எய்திடட்டும், ஆனது ஆகட்டும் அருள்மழை பெய்திடும், அன்பு மிகும் பேரின்பம் எனக்கருளும், என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே, என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே, கவலைகள் தீர்ப்பார் கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார், கவலைகள் தீர்ப்பார் கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார், பவமணி பழிப்பார் பாக்கியம் கொடுப்பார், பரம பதவியினுள் என்றனை, என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே, என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே, பாவமோ மரணமோ நரகமோ பேயோ பயந்து நடும் கிட ஜெயம் சீரந்தோ, பாவமோ மரணமோ நரகமோ பேயோ பயந்து நடும் கிட ஜெயம் சீரந்தோ, சாபமே தீர்த்தோர் சத்குருநாதன், சஞ்சலமினியே நெஞ்சமே மகிழாய், என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ, என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, மரித்த லாசரு உயிரோடு எழுப்பினவர் நீரே உம்முடைய வார்த்தையை நிறைவேற்றும்படியாக 3ஆம் நாளில் ஆச்சரியமான விதமாய் நீர் உயிரோடு எழுந்து வந்து ஆண்டவரே உம்முடைய சீஷர்களை, உம்முடைய ஆண்டவரே அப்பா சீடர்களை கர்த்தர் நீர் தேற்றி வழிநடத்தினதை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. இன்று அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை எங்கள் மத்தியில் இறங்குவதாக எல்லாரும் கண்களை மூடி ஆண்டோடு சொல்கிறோம். இன்று அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை எதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் உயிர்த்தெழாமல் இருக்கிறதோ
எதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் மரித்து போன நிலைமையில் இருக்கிறது அவைகளை பார்த்து இந்த வேளையில் அது பாவமாக இருக்கலாம், மரணமாக இருக்கலாம், சாபமாக இருக்கலாம், பேயை பற்றின பயமாக இருக்கலாம், இருளை பற்றின பயமாக இருக்கலாம். ஆமென். சொந்தம் உங்கள் இருளிலே ஆமென் உங்களுடைய பயத்தினால் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். எதெல்லாம் உங்களுக்கு தெரியும் எந்த காரியத்தில் நீங்கள் அதை மரணத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி, எந்த காரியத்தில் ஆமென் அந்த இருளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி உங்களுக்கு தெரியும். அந்த காரியத்தை பார்த்து சொல்லுங்க, பிசாசே இனி என்னோடு இருக்க உனக்கு அதிகாரம் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய ஆண்டவர் மரித்து உயிரோடு எழுந்த ஆண்டவர், அவர் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லி ஆமென் இந்த வேளை விசுவாசத்தோடு அறிக்கையிடுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரப்ரஷியந்தன ஹந்தன ரக்கலபபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. உயிரோடு எழுந்த இயேசுவே நான் வாழுவேன் உமக்காகவே. உயிரோடு எழுந்த இயேசுவே நான் வாழுவேன் காகவே. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே. கரங்கள் தட்டி சேர்ந்து பாடுவோம். என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதானக்காரனரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவ. கரங்கள் தட்டி பாடுவோம். என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே அன்று தேடியே இயேசு வந்திரே. மரித்து போன அந்த லாசரை அன்று தேடியே இயேசு வந்திரே. உங்க வாயின் வார்த்தையால் அந்த ஜீவன் வந்தது. பாடுவோம். உங்க வாயின் வார்த்தையால் அன்று ஜீவன் வந்தது. அரிகாலை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதானக்காரனரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே, எடுத்தீரே சமாதானக்காரனரே. ஒரு காரியத்தை ஆவியானவர் நிறைவேற்றுகிறார். ஏழை பார்த்து நாம் சொன்னோம் இல்லையா? ஆமென். நீதிமான் 7 தடம் விழுந்தாலும் மீண்டும் எழுந்திருப்பான். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஒருவேளை நீங்கள் பாவத்தினால இந்த பாவத்திலேருந்து என்னால் திரும்ப வர முடியல அப்படின்னு சொல்லி அந்த போராட்டத்தில் நீங்கள் இருக்கலாம். உங்கள் மாம்சத்தை எதிர்த்து போராடி வந்திருக்கலாம். நீதிமான் 7 தடம் விழுந்தாலும் ஆண்டவர் கை தூக்கி எடுக்க வல்லமையோட கடவுளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதே போல எத்தனை தடவை மன்னிக்க வேண்டும்? 70 முறை. மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதினால் 80 வருஷம். அப்படின்னா என்ன அர்த்தம்? 7 முறை மன்னிக்கும், 7 நாளும் மன்னிக்கணும், 70 வருஷமும். அப்போ என்ன அர்த்தம்? வாழ்நாள் முழுக்க மன்னித்துட்டே இருக்கணுமா? இந்த 2 காரியத்தை புரிந்து அந்த பாடலை பாடப்போகிறோம். கர்த்தர் நம்மை தூக்கி விடுகிற மாத்திரமல்ல, ஆமென், ஸ்தோத்திரம். நமக்கு ஒருவர் பாவம் செய்தார்களானால் அவர்களுக்காக ஜெபித்து அந்த பாவத்திலிருந்து மீட்டெடுக்கத்தக்கதாக அந்த மன்னிக்க முடியாத சுபாவத்திலிருந்து கர்த்தர் மீண்டும் நம்ம எழுப்ப வல்லமையுள்ளவராக கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுது. ஹல்லேலூயா. சேர்ந்து பாடுவோமா? என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு பாடுவோம். தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதானக்காரனரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ. எல்லாரும் சேர்ந்து வாய்களை தடுந்து ஆண்டவரை உயர்த்துவோமா? எடுத்தீரே சமாதானக்காரனரே, சிலுவையில் அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே. சிலுவையில் அந்த
கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை நம்மை நிரப்புவதாக. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. கண்கள் மூடி இருக்கட்டும், யாவருடைய கண்கள் மூடி இருக்கட்டும். ஆண்டவர் அப்படியே பிரைஸ் பண்ணி கொண்டே இருக்கு. இந்த வேலை நம்ம ஒவ்வொருவரையும் நிரப்பி கொண்டிருக்கோம். ஒவ்வொரு சிரசின் மீது அந்த வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில ஆழங்களிலே ஆண்டவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். உங்களுக்குள்ள இருக்கிற சில ஆழங்களிலே ஆமீன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படியே என்னோட கூட சேர்ந்து ஆண்டவர் நல்லா பிரைஸ் பண்ணுங்க. உங்களுடைய ஆழங்களிலே ஆமீன் அந்த ஆழத்தின் இருள் இருந்தது இல்லையா? ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருளும் ஆழமுமாய் இருந்த இடத்துல ஆவியானவர் உலாவி கொண்டிருக்கிறார். ஆமீன், ஸ்தோத்திரம். அந்த நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த காரியங்களை பார்த்து நீங்க கட்டளையிடுங்க. அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை அந்த ஆழங்களில் கிரியை செய்வதாக. ஆமீன், ஸ்தோத்திரம். அந்த ஆமீன் அந்த அணுக்களில் கிரியை செய்வதாக, அந்த பலவீனத்தில் கிரியை செய்வதாக. ஆமீன், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமீன், ஸ்தோத்திரம். டாக்டர்கள் முடியாதுன்னு சொன்னார்களோ, மனுஷர்கள் முடியாதுன்னு சொன்னார்களோ, ஆனால் தேவன் அதை முடியும் என்று சொல்லி அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை நமக்கு அனுப்பிவிட்டார். அதை விசுவாசித்து ஆமோதித்து அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க. பார்க்கலாம், அந்த தேவ மகிமையை பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. உங்க குடும்பத்தின் மீது, உங்க கணவர் மீது இப்பொழுது அந்த வல்லமை ஊற்றப்படுவதாக. உங்க மனைவியின் மீது இப்பொழுது வல்லமை ஊற்றப்படுவதாக. உங்கள் பிள்ளைகள் மீது இப்பொழுது அந்த உயிர்த்தெழுதலின் ஆவி இப்பொழுது ஊற்றப்படுவதாக. எஸ் லார்ட், எஸ் லார்ட். விடுதலையோடு, விடுதலையோடு ஹல்லேலூயா. இப்பொழுது அந்த மகிமை ஊற்றப்படுவதாக. இப்பொழுது அந்த பலவீனம் மாறுவதாக. அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்ற வார்த்தையின் பிரகாரமாக இப்பொழுது அந்த காயப்பட்ட அந்த தழும்புகளின் வல்லமை ஊற்றப்படுவதாக. அந்த பாவத்தின் சங்கிலிகள் இப்பொழுது வேறெடுப்புண்டு போவதாக. இப்பொழுது மரணத்தின் சங்கிலிகள் வேறெடுப்புண்டு போவதாக. இப்பொழுது பிரஷரின் கிரிகள் நார்மலாய் மாறுவதாக. எல்லாருடைய கண்களை எல்லாருடைய கண்கள் அவரை பார்க்கட்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. இந்த வேளையில பிரசன்னத்தில் நீ ராஜா ஆதி ராஜாவா ஆளுகை செய்கிறவராய் திரும்ப எங்கள் குடும்பத்தின் மீது ஆளுகை செய்கிறவராக ஒரு வசனத்தை ஆண்டவர் நினைவூட்டுகிறார். ஆமென், ஸ்தோத்திரம். பறந்து காக்கிற பச்சையை போல அவர் எருசலேமின் மீது இன்னும் ஆதரவா இருக்கிறார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராக கடந்து வருகிறது. ஆமென், ஸ்தோத்திரம். நம்முடைய எல்லா இடங்களிலும், நம்முடைய எல்லா நிலைமைகளிலும் கர்த்தர் ஆதரவாய் பறந்து காக்கிற பச்சையை போல அவர் இன்றும் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை அப்படி நோக்கி பார்ப்போம். நன்றி அப்பா. ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்த. இரண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஆராதனை உமக்கே, ஆராதனை,
உயிர்த்தெழுதலின் ஆவியானவர் எங்களுக்கு அந்த வல்லமையை கொடுத்து எந்தெந்த சாபங்கள், மரணங்கள், பேய்கள், பிசாசின் தந்திரங்கள் இவைகள் எல்லாவற்றிலும் போராடுகிறார்களோ அவைகள் எல்லாம் என் தேவனோடு விடுதலை தந்து என் மகிழ்வுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை உங்களுடைய கடத்தில் ஒப்பு கொடுத்து வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நன்றமாக சங்கீதம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் வழி ஆசீர்வதிப்பாராக. தேவ கிருபையும் சமாதானமும் ஆசீர்வாதங்கள் வாழ்க்கையிலே அளவில்லாமல் அது பெருகுவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு நல்லவர். இம்மட்டமாக நமக்கு சுகத்தை கொடுத்து, பலனை கொடுத்து, ஜீவனை கிருபை கூட்டி கொடுத்து கர்த்தர் நம்ம அற்புதமாக எடுத்து கொண்டு வருகிறார். நம்முடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஜெபம் பண்ணுவோமா? அவரை நோக்கி பார்த்து நம்ம ஜெபிப்போம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே மசோதரிக்கரையா, துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஸ்தோத்திரத்தோடே கூடி வந்தோமே, ஸ்தோத்திரம் நாதா. ஸ்தோத்திரத்தோடே கூடி வந்தோமே, ஸ்தோத்திரம் நாதா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தேவகுமாரா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தேவகுமாரா. ஸ்தோத்திரத்தோடே கூடி வந்தோமே, ஸ்தோத்திரம் நாதா. ஸ்தோத்திரத்தோடே கூடி வந்தோமே, ஸ்தோத்திரம் நாதா. கண்மணி போல காத்து வந்தீரே, கர்த்தரே உந்தன் பாதம் பணிந்தேன். கண்மணி போல காத்து வந்தீரே, கர்த்தரே உந்தன் பாதம் பணிந்தேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தேவகுமாரா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தேவகுமாரா. ஸ்தோத்திரத்தோடே கூடி வந்தோமே, ஸ்தோத்திரம் நாதா. ஸ்தோத்திரத்தோடே கூடி வந்தோமே, ஸ்தோத்திரம் நாதா. ஜீவிக்கிற நல்ல தெய்வமே, மகிமையான மனமகிழ்ச்சி நாளுக்கு நன்றி சொல்லுகிறோம். நீர் எங்களோடு கூட இடைப்படுவீராக. அழைத்து வந்து பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாள் உலகம் முழுவதுமாய் கர்த்தாவே துதிக்கிற ஆண்டவரே, இந்த ஆராதனை விசேஷித்த ஆராதனையாக மாற்றி கொடுத்து உன் நாமத்தை மட்டுமே நீ மையப்படுத்திக் கொள்வீராக. வந்திருக்கிற பிள்ளைகளோடு கூட கர்த்தர் பேசுங்க ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரட்டும், நன்மையை கொண்டு வரட்டும், ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும். கர்த்தர் பெரிய செய்வீராக. கிருபை பெருகட்டுமே. இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். தேவ கிருபையும் சமாதானமும் ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையிலே அளவில்லாமல் அது பெருகுவதாக. நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கு ஜீவனுள்ளவராக இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாமல் இருக்கிறார். யோபு சொல்கிறார் இப்படியாக 19ஆம் அதிகாரத்திலே 25ஆம் வாசிக்கிறோம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அந்த வார்த்தை எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆகவே உயிரோடு இருக்குதான தேவனை நம்ம என்ன செய்கிறோம்? ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், தொழுது கொள்ளுகிறோம், சேவிக்கிறோம், பணிந்து கொள்ளுகிறோம், நமஸ்கரிக்கிறோம், வணங்குகிறோம். ஆகவே இப்படி இருக்கும் பொழுது கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய நம்பிக்கை என்ன செய்யக்கூடாதா? விட்டுவிடக்கூடாது. அதுதான் மெயினான காரியம். ஆகவே யோபுடைய வாழ்க்கையில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவ எல்லாவற்றையும் இழந்து போன நிலைமை, சரீரத்தில் ஆரோக்கியம் இல்லாத ஒரு சூழ்நிலை. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை எல்லாராலும் ஒதுக்கப்பட்டதான ஒரு சூழ்நிலை. அவருடைய வாழ்க்கையில் பாருங்க, அன்பு காட்டுவதற்கு அவருடைய நண்பரெல்லாம் என்ன செய்தாங்களா? ஆகவே அவர்கள் என்ன செய்தாங்களா? பரிகசித்தார்கள் அந்த சூழ்நிலை. ஆகவே எல்லாராலும் ஒதுக்கப்பட்டதான ஒரு சூழ்நிலை. தனிமரமாய் அவன் இருக்கிறான்.
ஆகவே அவனுக்கு இருக்கிறதான எல்லாம் என்ன செய்தா, இழந்து போன ஒரு நிலைமையில காணப்படும் பொழுது அவருடைய நம்பிக்கை அவன் விட்டுவிடவே கிடையாது. யோபு 19:25 வாசிக்கிறோம், என் மீட்பர் எப்படி இருக்காருங்க, உயிரோடு சொல்லி அந்த வார்த்தையை நீங்களும் நானும் என்ன செய்யணுமா, சொல்ல வேணும் ஒவ்வொரு நாளும். ரோமர் 10:10 வாசிக்க சொல்லப்பட்டிருக்கிறது, ரட்சிப்பு உண்டாக வாயினால் என்ன செய்யணுமா, அறிக்கை செய்ய வேணுமா. ஆகவே தேவ பிள்ளைகளே, எல்லாவற்றையும் இழந்து போன சூழ்நிலையில, எல்லாம் கைவிடப்பட்டதான நிலைமையில, வெட்கம் அனுபவிக்கிறதான சூழ்நிலையில இருந்தாலும் கூட நம்ம கலங்க வேண்டாம், பயப்படக்கூடாது. யோபு அப்படிப்பட்ட நிலைமையில இருந்தான். அப்படி இருக்கும் பொழுது அவருடைய நம்பிக்கை என்ன செய்ய முடியலையா, யாரும் எடுத்து போட முடியவில்லை. அவருடைய நம்பிக்கை யாரும் என்ன செய்யலையா, பிடுங்கிக் கொள்ளவில்லை. அவருடைய நம்பிக்கை கர்த்தர் மேல எப்படி இருந்தா, உறுதியாக நின்றது சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை இந்த பாதையில் நீ போய்கொண்டிருக்கலாம், அருமையான தேவ பிள்ளையே, எல்லாம் இழந்து போன நிலைமையிலே உன் ஆத்மா வறண்டு போய் வானம் பார்த்த பூமி போல என்ன செய்யுமா, ஏங்கி தவித்து கொண்டு ஒரு துயரமான நிலைமையில போய்கொண்டிருக்கலாம். ஆனாலும் கூட கர்த்தர் எப்படிப்பட்டவராரா, அவர் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். அவருடைய ஒரே ஒரு ஆழமான நோக்கம், அவருடைய வாஞ்சை என்ன சொல்லி பார்க்கும் பொழுது, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எல்லாம் என்னை விட்டு போனாலும் பரவாயில்லை, நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன்னு சொல்லி செய்தான். அவன் ஆண்டவர் மேல் அவ்வளவு நம்பிக்கை ஸ்ட்ராங்கா நின்றான். ஆகவே இழந்து போனது திரும்ப கர்த்தர் கொடுத்தார். அவருடைய வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தையான பலனை கர்த்தர் கொடுத்தார். அவருடைய சூழ்நிலை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி அமைத்தார். ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வாழ்க்கையின் பாதையிலே பலவிதமான நொறுக்குதல், பலவிதமான உடைப்பு, பலவிதமான பிளப்பு, பலவிதமான கஷ்டங்கள் துன்பங்கள் மத்தியில் கடந்து போய் கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாம இருக்க சொல்லி நம்முடைய வாயில் என்ன செய்யணுமா, அடிக்கடி அடிக்கடி அதை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது, நீ தைரியமாக இருக்க வேண்டும். ஆகவே அவரோடு கூட பாடுகளை செய்தால் அவரோடு கூட என்ன செய்வோம், ஆளுகை செய்வோம். நம்முடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறபடினாலே நம்ம என்ன செய்ய மாட்டாரா, கைவிட மாட்டார். நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையை அவர் நிறைவேற்றி முடிக்க அவரால் முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கலாம் லூக்கா சுவிசேஷம், தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, 24ஆம் அதிகாரம் 13 படிக்கலாம். சரி, ஆமென். இயேசு தாமே சேர்ந்து அவர்களோட கூட போனார். 2 சீசர்கள் செய்றாங்களா, எம்மாவூர் கிராமத்துக்கு போறாங்க. ஆகவே நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மறுபடியும் என்ன செய்வாரா, அவர் மரித்து உயிர்த்தெழுவார் என்றதான நம்பிக்கையோடு அந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டு அவர் கடந்து போய் கொண்டு இருக்கும் பொழுது, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவரோடு கூட யார் போறாங்க, ஆண்டவர் கடந்து போறாங்க. நடக்கிற காரியம் என்ன சொல்லி பாருங்க. அங்க பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, அங்க நடக்கிற காரியம், எம்மாவூர் சீசரோடு நடந்து போய் கொண்டு இறைவார்த்தை சொல்லிக் கொண்டு போகும் பொழுது அவருடைய உள்ளங்கள் கொழுந்து விட்டு எரிந்தது சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே தேவ பிள்ளையை, இன்றைக்கு என்ன செய்யணுமா, கர்த்தருடைய வல்லமை உன் வாழ்க்கையில் என்ன செய்யணுமா, அது கொழுந்து விட்டு எரிய வேணும். மங்கி போன திரியை கர்த்தர் தீண்டி விடுகிறார். நெறிந்த நாணலை முறிப்பாரோ, மங்கி எரியும் திரியை அணைப்பாரோ, ஒருபோது அணைக்க மாட்டார். இன்னைக்கு ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையை தட்டி எழுப்பும்படியாக, உன் வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்படும்படியாக, உன் வாழ்க்கை மாற்றத்தை கொண்டு வரும்படியாக, நீ எழும்பி பிரயாசிக்கும்படியாக இன்றைக்கு ஒரு மறுரூபமான நாளாய் காணப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. உலகம் முழுவதுமாக இன்னைக்கு என்ன செய்யணும் சொல்லி பாருங்க, இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க, அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து நீங்களும் நானுமாக நாம் கவனிக்கப்பட வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் எல்லா சூழ்நிலையும் மாறி போனாலும் ஆண்டவர் ஒருபோது மாறாதவர். நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லு வார்த்தை என்ன செய்யாதா, அது மாறாது. அல்லேலூயா,
அல்லேலூயா. ஆகவே நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட சொல்லி பாருங்க, வேதத்தில் வாசிக்கிறோம், எம்மா ஒரு சீசரோடு நடந்து போகும் பொழுது அவருடைய உள்ளங்கள் கொழுந்து விட்டு எரிந்தது. கர்த்தருடைய வார்த்தை கேட்டு போகும் பொழுது இன்றைக்கு ஆவிக்குரிய பரிசுத்தமான மனவாட்டியாக தேவனுடைய பிள்ளைகள் நீங்களும் நானுமாய் ஆவில எழும்பி நம்ம ஜெபிக்க வேணும். ஆகவே இந்த நாட்கள் என்ன சொல்லி பாருங்க, நம்முடைய உள்ளங்கள் கொழுந்து விட்டு எரிவுன்னு சொன்னாக்க என்ன செய்யணுமா, அறிவு கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவருடைய வார்த்தையை நம்ம விசுவாசிக்க வேணும், அவருடைய வார்த்தையை நம்ப வேணும், அவருடைய வார்த்தையை நம்ம நிலைத்திருக்க வேணும். அது நிச்சயம் என்ன செய்யுமா, அது கட்டாயம் என்ன செய்யும், உன் வாழ்க்கையில் அது கிரியை செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய அந்த உயிர்த்தெழுத நாள் என்ன செய்யும் சொல்லி பாருங்க, அவர் வல்லமை என்ன செய்தால் கிரியை செய்கிறது. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக நீங்களும் நானுமாய் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டுடைய வல்லமை என்ன செய்யணுமா, வெளிப்பட வேணும். கர்த்தருடைய நாம என்ன செய்யணுங்க, அது மகிமைப்பட வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா. யோபு சொல்றாரு, என் மீட்பர் எப்படி இருக்காருங்க, உயிரோடு இருக்காரு சொல்லி சொல்றாரு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கலாம், லூக்கா 24:32 படிக்கலாம். போதும். இங்கே நம்ம பார்க்கிறோம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை நம்ம கேட்டோம். ஆகவே அவர் என்ன செய்தாங்களா, நடந்து போய்கொண்டிருக்கும் பொழுது இறை வார்த்தை கேட்ட மாத்திரத்தில் அவருடைய உள்ளம் என்ன செய்தால் கொழுந்து விட்டு எரிந்து சொல்லி பார்க்கிறோம். இந்த நாட்களில் நீங்களும் நானுமா என்ன செய்யணுமா, இந்த வசனங்கள் நம்ம வாழ்க்கை என்ன செய்யணுமா, அது கிரியை செய்ய வேணும், அது காரியத்தை வாய்க்க பண்ண வேணும். ஆகவே நாம் இந்த நாட்களில் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக ஆவியின்படியாக என்ன செய்யணும், ஜீவிக்க வேண்டும், ஆவிக்குள்ளாக நாம் காணப்பட வேண்டும். அதைத்தான் ரோமர் 8:11 சொல்லப்பட்டிருக்கிறது. படிக்கலாம். ரோமர் 8:11. மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் ஆமென். சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்கள் என்ன செய்வாரா, உயிர்ப்பிப்பார். உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே அந்த உயிர் ஒரு ஜீவனுள்ள வாழ்க்கையாக காணப்பட வேணும், இல்லையா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அது உயிர்ப்பிப்பார் சொல்லி பார்க்கிறோம். அப்போ தேவ ஆவியானவர் நம்மை ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணுமா, ஆவில உயிர்ப்பித்து நாம் என்ன செய்யணுமா, மறுரூபமாய்க்கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தருடைய மகிமை காண வேண்டும், கர்த்தருடைய பிரசன்னத்தை பார்க்க வேண்டும், கர்த்தரோடு முகமுகமாய் பேச வேண்டும், அவரோடு வார்த்தையை கேட்டு நம்முடைய உள்ளங்கள் என்ன செய்யணுமா, கர்த்தருக்குள்ளாக மகிழ்ந்து அது கழிவுறப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதிலேயே 2ஆம் அதிகாரம் எபேசியர் நிருபத்தில் வாசிக்கிறோம். 2ஆம் அதிகாரம் 1 சொல்லப்பட்டிருக்கிறது, அக்கிரமனாலும் பாவங்களாலும் மரித்து கிடந்த நம்ம என்ன செய்தாரா, அவர் உயிர்ப்பித்தார் சொல்லி பார்க்கிறோம். அதிலே 5ஆம் வசனத்தை வாசிங்க. 2 கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே போதும். கிருபையினாலே என்ன செய்தோம், ரட்சிக்கப்பட்டோம். இது யாரால் வந்தது, கர்த்தரால் வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் இந்த நாட்களில் என்ன செய்யணும் சொல்லி பாருங்க, நாம் உயிர்ப்பிக்கப்பட வேணும், ஒரு ஜீவனுள்ள வாழ்க்கையாக காணப்பட வேணும். ஆகவே பரலோகத்தினுடைய தரிசனத்தை பார்க்க வேணும். அந்த அருமையான இடத்தை என்ன செய்ய ஒவ்வொரு நாளும் நம்ம காண வேணும். நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேணும். அந்த உன்னதமான அனுபவத்துக்குள்ளாக நம்ம கடந்து வர வேணும். அப்படிப்பட்டதான காரியத்தில் நம்ம இருப்பதற்கு நாம் இன்னும் என்ன செய்யணுமா, எலும்பி பிரயாசிக்க வேணும், இன்னும் வளர வேணும். இன்னும் என்ன செய்யணும் சொல்லி பாருங்க, நம்ம இன்னும் கர்த்தருக்குள்ளாக பெருக வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, உங்க வாழ்க்கையில் உயிர்ப்பிக்கப்பட்டதான ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். நீங்க எழும்பி பிரயாசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே உலகத்தில் எவ்வளவோ மக்கள் இருந்தாலும் கூட தேவ பிள்ளைகளும் இருக்கிறாங்க. ஆனால் அவருடைய என்ன செய்யணும் சொல்லி பாருங்க, பரிசுத்தவான்கள் என்ன செய்யறாங்க, பரிசுத்தமெல்லாம் மிகவும் குறைவாய் காணப்படுகிறது. ஆண்டுக்குள்ளாக சரியா என்ன செய்ய மாட்டேங்கிறார் சொல்லி பாருங்க. இந்த நாட்களில் அவர் எழும்ப
எழும்பாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? ஜெப ஆவி சரியா இல்லாமல் இருக்கிறபடினால தான் எழும்ப முடியல. எந்தெந்த காரியத்தில் எல்லாம் அவர் குறைவாக இருக்கிறாங்க, ஜெப ஆவி என்ன செய்யுது, அவங்க வாழ்க்கையில் சரியா இல்லாதனால, அந்த உன்னதமான அனுபவத்தை காண முடியாதனால, அவர் சரியா ஜெபிக்க முடியாமல் என்ன செய்யறாங்களா, தவிக்கிறாங்க. இந்த ஜெபத்தை தடமண்ணா தான் சத்துரு என்ன செய்வா, கொண்டாடுவான். அவனை கவிழ்ப்பதற்கு, அவனை மடங்கடிப்பதற்கு ஜெப தூபங்கள் முறங்க வேணும், ஜெப ஆவி ஊற்றப்பட வேணும், உற்சாகமான ஆவியை தாங்கும்படி செய்யும் சொல்லி கேட்க வேணும். ஆகவே இந்த ஜெப ஆவி எனக்கு தாரும் ஐயா, கண்ணீரின் ஆவியை தாங்க, விண்ணப்பத்தின் ஆவியை தாங்க, ஜெப ஆவியை தாங்க, நான் உண்மை போல மாற வேணும். ஆண்டவரை எனக்காக 1 மணி நேரம் ஜெபிக்க கூடாது சொல்லி கேட்டதான ஆண்டவர் அவருடைய சமூகத்தில் என்ன செய்யணும், அதிகமாக நம்ம ஜெபிக்க வேணும். தேவ பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்க, ரைட், நல்லதுதான். ஆனாலும் என்ன செய்யணுமா, ஜெபம் பத்தாது. 5 மணி நேரம் ஜெபம் பண்ணாலும் அது குறைவு தான், 7 மணி நேரம் ஜெபம் பண்ணாலும் அது குறைவு தான். தேவ சமூகத்தில் அதிகமாக நம்ம ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர வேணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நிறைய காரியங்களில் கர்த்தருடைய பிள்ளைகள் குறைவாக இருக்கிறாங்க, பலவீனமாய் காணப்படுகிறாங்க. ஆகவே இந்த நாட்களில் உங்களுடைய ஆவி என்ன செய்யணுமா, உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். என் ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டு இருக்கிறது, என்னை உயிர்ப்பின்னு சொல்லி பார்க்கிறோம். உங்க வாக்கு என்ன செய்யணுமா, என்னை உயிர்ப்பித்தது. சங்கீதம் 119 154 வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உம்முடைய வார்த்தை என்ன செய்யணுமா, என்னை உயிர்ப்பிக்க வேணும் ஐயா. நான் ஆவியின்படி நடக்க வேணும் ஐயா. நான் அனலா இருக்க வேணும். நான் இந்த நாட்கள் அக்கினியா இருக்க வேணும். இந்த உலகத்தினுடைய காரியங்கள் என்ன செய்தா, நான் எலும்பி வர முடியாதபடி நிறைய சோர்வுகள், நிறைய பிரச்சனைகள், நிறைய சோதனைகள், நிறைய நெருக்கங்கள், நிறைய போராட்டங்கள், உலகத்தினுடைய பாடுகள் பலவிதமாய் வந்து என் வாழ்க்கையை நான் எலும்பி பிரயாசிக்க முடியாதபடி ஒரு மங்கி போன நிலைமையில, ஒரு சோர்ந்து போன நிலைமையில, ஒரு தளர்ந்து போன நிலைமையில, ஒரு வெறுமையான நிலைமையில, ஏதோ ஒரு பெரிய ஏக்கத்தோட ஒரு நிலைமையில பலவிதமாய் என்னுடைய வாழ்க்கை சிதறடிக்கப்பட்டதை போல நான் போய்கொண்டிருக்கிறேன். என்னை உயிர்ப்பியும் ஐயா சொல்லி கேட்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்வாரா, அந்த உயிர்ப்பிக்கிற ஆவினாலே நம்ம என்ன செய்வாரா, நிரப்புவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் உயிர்த்தெழுந்தான தேவன், அவர் ஜீவனுள்ளவர். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18 வாசிக்கிறோம். மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் எப்படி இருக்கிறேன், உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் நீங்களும் நானுமாக அதிகமாக ஜெபாவை என்ன செய்ய பெற்றுக்கொள்ளப்பட வேணும். இன்றைக்கி தேவ பிள்ளைகள் சொல்கிறாங்க, வசனமே என்ன செய்ய மாட்டேங்குது, உள்ளத்தில் நிற்க மாட்டேங்குது. வசனம் என்ன செய்ய மாட்டேங்குதா, உள்ளத்தில் நிற்க மாட்டேங்குது. உலகத்தினுடைய காரியங்கள் வந்து என்ன செய்யுதா, கர்த்தருடைய வார்த்தையை கிரகிக்க முடியாதபடி, அதை அனுபவிக்க முடியாதபடிக்கு தடை பண்ணுது. உலகத்தினுடைய எல்லா விதமான காரியங்களும் வந்து என்ன செய்யுதா, நம்மை மேற்கொள்கிறபடினாலே கர்த்தருடைய வசனம் நம்முடைய உள்ளத்தில் இல்லாதபடினாலே தவிக்கிறோம். பாருங்க, லட்சக்கணக்கான பணம் கையில் இருந்தாலும் அடுத்த நேரம் என்ன செய்யுமா, கரைந்து போய்விடும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை இல்லைன்னு சொன்னால் நம்ம ஜீவனே போய்விடும். மறந்துவிட வேண்டாம். ஆகவே இந்த நாள் என்ன செய்யணுமா, நல்ல ஜெபாவை தாங்காண்டவரே, நிறைய வசனங்களை என்ன செய்யணுமா, என் உள்ளத்தில் பதித்து வைக்கணும் ஐயா. நான் அது இழந்து போகக்கூடாது. ஆகவே உங்களுடைய வார்த்தை எப்படிப்பட்டதா, ஜீவனும் பலனுமாக இருக்கிறது, கணுக்களை ஊனை பிரிக்கத்தக்கதாக இருக்கிறது. ஆகவே கர்த்தருடைய வார்த்தையை வாழ்க்கை எடுத்து கட்டப்பட வேண்டும். எனக்கு நல்ல ஜெபாவை தாங்கப்பா என்று சொல்லி உயிர்ப்பையும் ஐயா ஆண்டவரே சொல்லி கேட்கும் பொழுது கர்த்தர் செய்வாரா, நம்மை உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. நாம் கேட்டு அதன்படி என்ன செய்யுமா, சரியாக நடக்க வேணும். ஆகவே சங்கீதம் 119 105 வாசிக்கிறோம். வசன கால்களுக்கு தீபமும் பாதைக்கு எப்படிக்கா வெளிச்சமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய வார்த்தைகளை இருதயமாகிய பலகைகளை நீ எழுதி வைத்து கொள்ள வேணும். ஆகவே இந்த நாட்களில் சினிமா பாட்டு நிறைய என்ன செய்கிறாங்களா, உள்ளத்தில் வைக்கிறாங்க. ஃபோனில் என்ன செய்கிறாங்க, சினிமா பாட்டினுடைய டியூன் போட்டு வச்சுக்கிறாங்க. ஆகவே நிறைய உலகத்தினுடைய அந்த இச்சையான காரியங்கள், மாம்சமான காரியமெல்லாம் அதை உள்ளே கொண்டு வந்து வைக்கிறதுனால என்ன செய்யுதா, அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை முழுவதுமாக ஸ்பாயில் ஆகி விடுகிறது. நீ எவ்வளவு தான் பல்ட்டி அடித்தாலும், எத்தனை தான் தலைகீழாக நின்னாலும் அது திரும்பமாக பெற்றுக்கொள்வதற்கு ரொம்ப கடினம். ஆகவே தேவ பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தை இழந்து விடாதே. ஆகவே ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, ஆகாரத்தின் பஞ்சத்தினால் அல்ல, கர்த்தருடைய
வார்த்தை கிடைக்கக்கூடாத கொடிய காலம் வருகிறது. இந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தையை இருதயமாகிய பலகைகளை நீ எழுதி வைத்துக் கொள்ளும் பொழுது என்ன செய்ய முடியாதா? ஒரு மனிதனை திருட முடியாது. எந்த சத்துரு என்ன செய்ய முடியாது? உன்னை கொள்ளை கொண்டு போக முடியாது. ஆகவே கர்த்தருடைய வார்த்தை உனக்கு ஜீவனும் பலனுமாய் இருக்கிறது. தீர்க்காசை கத்து கொண்டு வரும். ஆகவே கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யுமா? பதித்துக்கொள், இழந்து விடாதே. அநேக தேவ பிள்ளைங்க வெளியில சொல்லுறாங்க, வசனமே இல்லைங்க, எனக்கு சரியா ஜெபம்னு சொல்றாங்க, மிகவும் வேதனையாய் காணப்படுகின்றன. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு மந்தமான நிலைமை, இழந்து போன சூழ்நிலையில் காணப்படலாம். இன்றைக்கு கர்த்தர் உன்னை என்ன செய்கிறார்? உயிர்ப்பிக்க போகிறார். திரும்பமா கர்த்தருடைய சமூகத்தில் கேட்டாக்க கர்த்தர் செய்வார், தருவார். ஜீவ தண்ணீரால் உன் ஆத்மாவை என்ன செய்வார்? திருப்தி ஆக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருடைய வருகை மிக சமயமாக இருக்கிறபடினாலே இந்த நாட்கள் கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யுமா? நீங்கள் அதிகமாக பிடித்துக் கொள்ள வேணும். அப்படி இருக்கும் என்ன செய்வார்? கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே இந்த நாட்களில் எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நிறைய தாளந்துகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நல்லா பாடக்கூடிய தாளந்து இருக்குது, வசனம் சொல்லி ஜெபிக்கக்கூடியதான தாளந்து இருக்குது இல்லையா? கர்த்தருக்கு மகிமை, நிறைய தாளந்துகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதை பயன்படுத்த வேணும். கர்த்தருக்காக என்ன செய்யணுங்க? கர்த்தருக்காக அதை பயன்படுத்தும் பொழுது என்ன செய்யுமா? கர்த்தர் மகிமைப்படுவார். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குமா? ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல ஜெபிக்கக்கூடியதான கிருபை இருக்குது, தாளந்து இருக்குது இல்லையா? நல்ல பாடக்கூடிய தாளந்து இருக்குது. இந்த நாட்களில் அதை பயன்படுத்து. கர்த்தருக்காக அதை பயன்படுத்தும் பொழுது கர்த்தர் என்ன செய்வாரா? உன்னை உயர்த்துவார், உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை பெருக பண்ணுவார், உன் தேவையெல்லாம் சந்திப்பார். கர்த்தர் உன்னோடு கூட இருந்து பெரிய பெரிய காத்து செய்வதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய தாளந்துகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்காக செலவிட வேணும். கர்த்தருக்காக அதை பயன்படுத்துங்க. நல்ல ஜெபிங்க. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. கூடி என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் குறித்து பேசுங்க, அவரை பார்த்து மகிமைப்படுத்துங்க, புகழ்ந்து பேசுங்க, கீர்த்தனம் பண்ணுங்க. ஆகவே அது என்ன செய்வார்? கர்த்தர் மகிமைப்படுவார். ஆகவே என்னுடைய பிள்ளை என்னை குறித்து என்ன செய்கிறாங்களா, அவர் சொல்கிறாங்கன்னு சொல்லி என்ன செய்வார்? கர்த்தர் சந்தோஷப்படுவார். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் எப்படிப்பட்டவன்னு சொல்லி பாருங்க. அவர் நமக்கு நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே இந்த நாட்களில் எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் அதிகமாக நம்ம காத்திருந்து நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்மை உயிர்ப்பித்து ஒவ்வொரு நாளும் என்ன செய்வாரா? நம்மை பலப்படுத்தி நடத்தி கொண்டே வருவார். நாம் இந்த காரியத்தை செய்யவில்லைன்னு சொன்னாக்க என்ன செய்வாரா? கர்த்தர் நம்மிடத்தில் அவர் கணக்கு கேட்பார். எபிரேயர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தினுடைய கடைசி வரி சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 4:13 கடைசி. அவருக்கே நாம் என்ன செய்யணுமா? அப்போ உங்களுக்கு கொடுக்கப்பட்டதான கிருபைகளை என்ன செய்யக்கூடாதா? இழந்து விடக்கூடாது. தாளந்துகளை இழந்து விடக்கூடாது. நீங்கள் இதை இழந்து விட்டால் உங்களுக்கு என்ன செய்வார்? ஆண்டவர் கணக்கு கேட்பார். அல்லேலூயா. ஆகவே பேங்க்கில் அரைவரோட கணக்கு, முழுவரோட கணக்கு கேட்குறாங்க இல்லையா? அதுபோல் என்ன செய்யணுமா? இந்த நாட்களில் நம்ம இடத்துல அவர் கணக்கு கேட்பார். அதை என்ன செய்ய முடியாது? தப்ப முடியாது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் நீங்களும் நானுமாய் கணக்கு கேட்கக்கூடாதபடிக்கு நம்மை காத்து கொள்ளப்பட வேண்டும். உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருப்பதற்கு கர்த்தருடைய வசனத்தை என்ன செய்யுமா? விசுவாசித்து அதன்படி நடக்கும் என்ன செய்வார்? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கலாம். 2 நாளாகமும் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. தம்மை பற்றி சரி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே நம்ம ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். ஆசா ராஜா கர்த்தரை சார்ந்து இருக்கும் பொழுது எதிராக இருக்கிறதான பொல்லாத மக்களை எல்லாம் என்ன செய்யலாம்? அவர் கர்த்தருடைய ஆசாவுடைய கையில் கர்த்தர் கொடுத்தாரு. ஆனால் கர்த்தரை விட்டு அவர் சீரிய ராஜாவை என்ன செய்தான்? சார்ந்து இருக்கும் பொழுது இவனுக்கு உண்டான எல்லாமே என்ன செய்தான்? பறி போனது, இழந்து விட்டான். ஆகவே இதில் என்ன தெரியும் சொல்லி பாருங்க. தேவனுடைய வார்த்தையினுடைய அவன் நடக்கும் பொழுது
ஆசீர்வாதத்தை காண முடிஞ்சுது. அது இழந்த பின்னாடி அவருடைய நிலைமை மிகவும் எப்படி இருந்ததா? பரிதாபமாக காணப்பட்டது. அதுலேயே ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். கர்த்தருக்கு 12ஆம் வசனத்தை வாசிங்க. தன் கால்களில் வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் எப்படி இருந்ததா? உக்கிரமா இருந்தது. தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரியே தேடினா. நல்லா கவனிங்க. அவ்வியாதி காலில் வந்தபோது கர்த்தரை அல்ல யாரை தேடினா? ஆமாம், அஞ்சனம் பார்க்குறவங்க, குறி சொல்லுறவங்க, நாள் பார்க்குறவங்க, நட்சத்திரம் பார்க்குறவங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக இல்லையா? உலகத்தில் தேடினான்னு சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரை விட்டுட்டான். ஒரு பெரிய என்ன செய்த அடி விழுந்தது, காலில் வியாதி வந்துச்சு. அந்த சமயத்திலேயாவது கொஞ்சம் மனம் திரும்பன்னு சொல்லி கர்த்தர் சான்ஸ் கொடுத்தாரு. ஆனால் அவன் என்ன செய்தான்னு சொல்லி பாருங்க. அவன் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக தன் கால்களிலே வியாதி கண்ட மாத்திரத்தில் அவன் என்ன செய்தா? கர்த்தரை தேடாமல் யாரை பார்த்தா? பரிகாரிகளே தேடி போனா. இன்னைக்கு நீங்களும் நானும் எந்த நிலைமையில் இருக்கிறோம்? ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு எனக்கு ஜீவனை கொடுத்தவருக்கு நம்ம துரோகம் பண்ணக்கூடாது. இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கன்னு சொல்லி வசனத்தை வாசிக்கிறோம். ஆண்டவராய் இயேசுவால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. அப்படி உயிர்த்திருந்த வல்லமை இன்றைக்கு என்ன செய்தா? கிரியை செய்து கொண்டிருக்கிறது. நீங்களும் நானும் மௌனமாக இருந்த ரட்சிப்பு எங்கிருந்து வருமா? வேற ஒருத்தர் வரும் சொல்லி பார்க்கிறோம். ஆகவே இன்றைக்கு என்ன செய்யணும் சொல்லி பாருங்க. ஆண்டவரே நம்ம சார்ந்திருக்கும் பொழுது நமக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் எல்லாவற்றையும் மாட்டி கொடுக்க என்ன செய்வாரா? உதவி செய்வார். கர்த்தருக்கு ஆகாத காரியம் என்ன செய்திருந்தாலுமே சரி, பேதுரை போல மனம் கசந்து எனக்கு இறங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்டாக்க என்ன செய்வாரா? அந்த கெஞ்சுதல் ஜெபத்துக்கு, அழுகையின் கண்ணீருக்கு ஆண்டவர் இறங்கி உன்னை தண்டிக்காதபடி, உன்னை சிட்சிக்காதபடி என்ன செய்வாரா? உனக்கு உதவி செய்து உனக்கு அதிலிருந்து விடுதலை தர அவரால் முடியும். ஆகவே பாருங்க, தம்மை பற்றி உத்தம இதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தமது வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கு உலாவிக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே உயிர்த்ததான வல்லமை என்ன செய்யுமா? இந்த நாட்களில் கிரியை செய்து கொண்டிருக்கின்றன. நீங்களும் நானுமாய் கர்த்தரை விட்டு எவ்வளவு தூரமாய் கடந்து போகிறோமோ அவ்வளவாய் சத்ரு நம்முடைய என்ன செய்யும்? நம்ம வாழ்க்கையை முழுவதுமாக சங்காரமாக்கிடுவான். ஆகவே மிகவும் ஜாக்கிரதையாக இருந்து கர்த்தருடைய வசனத்தில் நிலைத்து நின்று என்ன செய்யுமா? வரக்கூடியதான தண்டனைக்கு, அழிவுக்கு என்ன செய்யுமா? தப்பித்துக் கொள்வதற்கு நம்மை சரிபடுத்திக் கொள்ளப்பட வேண்டும். நம்முடைய ஜீவனை மீட்பதற்காக இயேசு கிறிஸ்து என்ன செய்தாரா? மரிப்பதற்கு உலகத்தில் வந்தார். அவர் மரிக்கவில்லை என்று சொன்னால் அவர் என்ன செய்ய முடியாது? நமக்கு வாழ்வு கிடையாது. அவர் மரித்து உயிர் திறந்தவர். எதற்காக? பாவத்துக்கென்று செத்து நீதிக்கென்று பிழைத்திருக்கிறார். ஆகவே உலகத்தினுடைய சிற்றின்பங்கள், ஆசா பாசங்கள், ஆகாத காரியம் எதுவாக இருந்தாலும் முழுவதுமாக விட்டு விலகி என்ன செய்யணுமா? கர்த்தருக்காக என்ன நல்ல வழி நம்ம நடக்க வேண்டும். ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு மகிமை உண்டாக. உலகத்தில் கெட்டு போறதுக்கு எத்தனையோ வழி இருக்குது. ஒரே ஒரு நல்ல என்ன வழி? நல்ல வழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழி. அது நித்திய ஜீவ வழி, தேவ ராஜ்யத்தை கொண்டு போய் சேர்க்கிறதான ஒரு வழி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை தான். அது சீக்கிரமாக கடந்து போகுது. உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருப்பதற்கு ஆசா என்ன செய்தா? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே அவன் என்ன செய்தான்? பரிகாரியே தேடி போனா. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சீரிய ராஜா என்ன செய்தான்? அவன் சார்ந்து கொண்டான். ஆக அதனால் என்ன செய்ய சொல்லி பாருங்க, ஆண்டவரே தள்ளிட்டாரு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ நீங்களும் நானுமா இந்த நாட்களில் விஷயங்களை தெரிஞ்சு கொண்டு தெளிந்து புத்தியுள்ளாக இருந்து வசனத்தில் நிலைத்து நின்று நாம் சாட்சியாக வாழ்வோம் என்று சொன்னால் வரப்போறதான தண்டனைக்கு, ஆபத்துக்கு, மரணத்துக்கு என்ன செய்வார்? கர்த்தர் விலக்கி மீட்டுக்கொள்ள நமக்கு கிருபை பாராட்டுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மத்தேயு சுவிசேஷம், மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 30 வசனம் வாசிங்க. மார்க்கு 5:30. பெரும்பாலான ஸ்திரீக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையை கர்த்தருடைய வல்லமை இறங்கின மாத்திரத்தில் அவள் பூரணமான விடுதலை பெற்றாள். ஆகவே சகல ஆஸ்தி மனசு அழிந்து போனது, எல்லாவற்றையும் இழந்து போன ஒரு நிர்பந்தமான நிலைமை. அவளால் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அவருடைய வாழ்க்கை மிகவும் அந்தோ பரிதாபமாய் காணப்பட்டது.
ஆகவே நடந்த காரியம் என்ன? எப்படியாவது நான் இயேசுவின் ஆடையை போய் தொடுவேன் சொல்லி அந்த வைராக்கியத்தோடு புறப்பட்டு கடந்து போனான். அவன் விசுவாசத்தை கர்த்தர் பார்த்தார். ஆகவே கர்த்தருடைய அந்த வஸ்திரத்தை தொடும் பொழுது அவருடைய வல்லமை புறப்பட்டது. திரளான கூட்டம் எல்லாம் சொல்லுறாங்க, இத்தனை கூட்டம் இருக்கும் பொழுது தொட்டது யாருன்னு சொல்லி என்ன செய்றாங்களா? எல்லாரும் கேட்குறாங்க. இல்லை, கர்த்தருடைய வல்லமை, என்னுடைய வல்லமை என்ன செய்தா புறப்பட்டு சொல்லி பார்க்கும்போது அந்த ஸ்திரீ வந்து என்ன செய்தா ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நின்னா. ஆகவே அவள் அவள் என்ன செய்தன்னு சொல்லி பாருங்க, உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை அந்த மகள் மேலே இறங்கும் பொழுது அவள் என்ன செய்தால்? அவள் பூரணமான சுகத்தை பெற்றால் சொல்லி பார்க்கிறோம். ஆகவே ஒரே ஒரு மகளுக்கு கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கணவன் இல்லை, அந்த மனைவி என்ன செய்ய சொல்லி பாருங்க, ஒரே பையன் தான் இருக்குது. ஒன்று கண்ணுன்னு சொல்லி ஒரே பையன்தான். அந்த பையன் என்ன செய்தான்? செத்து போயிட்டான். பாடலை தூக்கிட்டு போறாங்க. நடக்கிற காரியம் என்னன்னு சொல்லி பாருங்க, எல்லாம் அழுதுட்டு போறாங்க. துக்கம் நிறைந்தவளாய், வேதனை நிறைந்தவளாய் அழுதுட்டே கல்லறைக்கு போறாங்க. போய்கொண்டிருக்கிற வழியில அவருடைய நிலைமை பார்த்ததான இயேசு என்ன செய்தாரா? மனதுருகி பாடையை தொட்டார். பாடிய தொட்ட மாதிரி வல்லமை புறப்பட்டது. அவன் படுத்து கிடக்கிறதான மனுஷன் செய்தான், எழுந்து உக்காந்தான். அவன் கீழே வருகிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய வல்லமை என்ன செய்தா? கிரியை செய்தது. ஆகவே இந்த நாட்களிலும் நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய். இப்படிப்பட்டதான வல்லமை இன்றைக்கு என்ன செய்தா? கிரியை செய்கிறது. நமக்கு அந்த வல்லமை வேணும், நமக்கு அந்த பவர் வேணும். அப்பொழுது என்ன செய்ய முடியுமா? சாத்தானை ஜெயிக்க முடியும். பொல்லாத சக்தியுடைய கிரியெல்லாம் என்ன செய்யுமா? ஜெயிக்க முடியும். கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை செய்ய அவரால் நிச்சயமா முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கலாம் 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 20-21 படிங்க. 2 ராஜாக்கள் 13-20-21. எலிசா சரி. ஆமே. அந்த மனுஷன் என்ன செய்தான்? எழுந்து நின்று கால்களை ஊன்றி என்ன செய்தானா? வந்தான் சொல்லி பார்க்கிறோம். உயிரடைந்தான். அல்லேலூயா. எலிசாவுடைய கல்லறையில போட்டதான பிரேதம் என்ன செய்யும் சொல்லி பாருங்க, அது ஜீவன் பெற்றது. வல்லமை, கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டு காலங்களில் தேவ தாசர்கள் அவ்வளவாய் கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ளாக என்ன செய்தாங்களா? இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட வல்லமை ஆண்டவர் தந்து பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் செய்தாங்க. எலிசா செய்த அற்புதங்களை பார்க்கணும். எலிசா இரட்டிப்பாய் அவர் செய்தான்னு சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவருடைய வல்லமை என்ன செய்தா? கிரியை செய்தது. இன்றைக்கும் கூட உயிர்த்ததான வல்லமை உங்க வாழ்க்கையில் செய்ய முடியும் தாராளமா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நம்முடைய நம்பிக்கை என்ன செய்யக்கூடாதா? விடக்கூடாது. நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கு என்ன செய்வேன்? தருவேன் சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவரையா. ஆகவே உயிர்த்ததான இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். அவர் ஜனங்களுக்கு எவ்வளவு நன்மை செய்தார். ஆனால் சமுதாயமும் என்ன செய்யலையா? ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனாலும் கர்த்தர் எப்படிப்பட்டவரா? என் பிதாவின் சித்தத்தை நான் செய்வேன்னு சொல்லி கடந்து வந்தார். ஆகவே அவருக்கு எத்தனையோ அவமானம் வந்தது, எவ்வளவோ துன்பங்கள் வந்தது. எல்லாம் வந்தாலும் அதை பொருட்படுத்தவே இல்லை. பிதாவுடைய சித்தத்தை அவர் செய்து கொண்டே தான் வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. யோபு சொல்றாரு, என் மீட்பர் எப்படி இருக்கிறான்? உயிரோடு இருக்கிறார் ஐயா. அந்த நம்பிக்கை விடவே கூடாது. ஒரு நிலைமை வாழ்க்கையின் பயணத்தில் எவ்வளவோ புயல் காற்றுகள் வீசலாம், கொந்தளிப்பான காற்று வீசலாம், கடுங்காற்றுகள் வீசலாம், பலவிதமாக வாழ்க்கையில் அலைச்சட்டு என்ன செய்யலாம், நிறைய மேடு பள்ளங்களை தாண்டி கடந்து வரலாம். ஆனால் கர்த்தர் எப்படிப்பட்டவர்காரா? அவர் உயிரோடு இருக்கிறார். நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நம்ம நடத்தி கொண்டு வர அவரால் முடியும். நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மேலே இருக்க வேணும். அப்படி என்ன செய்வாரா? அவர் நம்மோடு கூட இருந்து அவர் பெரிய காரியத்தை அவர் செய்வார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கல ஒரு வசனத்தை வாசி ஜெபம் பண்ணுவோம். லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 50 வாசிங்க.
எதை கொஞ்சம் எதம்மா படிக்கிற? ஆ அருமையான தேவனுடைய பிள்ளையை இங்கே வாசிக்கிறோம். உயிர்த்ததான இயேசு தம்முடைய கைகளை உயர்த்தி சீசர்களை என்ன செய்கிறாரா? ஆசீர்வதிக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே அதே தேவனாய் கர்த்தர் இன்றைக்கு என்ன செய்கிறாரா? அந்த தேவனாய் கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதிக்க அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே வானத்து பனி, பூமியின் கொழுமை, திராட்சை ரசம் என்ன செய்யுமா? ஆண்டவன் நமக்கு தந்து நம்மையும் என்ன செய்வார்? ஆசீர்வதித்து நடத்தி கொண்டு வர அவரால் முடியும். சங்கீதம் 134 வாசிக்கிறோம். 3ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரால நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டோம்னு சொல்லி பார்க்கிறோம். சங்கீதம் 128 கடைசி 5ஆம் வசனம் நம்ம வாசிக்கும் பொழுது என்ன செய்தாரா? ஆண்டவர் நம்மை கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் சீயோனை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எப்படி இருப்பாய்? ஆமாம். அப்போ அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை இந்த நாட்களில் கிரியை செய்கிறது. உங்கள் வாழ்க்கையில் எழுப்பர் உண்டாக்கும். இழந்து போன நன்மை, சுகம், ஆசீர்வாதம் திரும்ப கர்த்தர் கொடுப்பார். உங்கள் வாழ்க்கையை எடுத்து கட்டுவார். பயப்பட வேண்டாம். ஆகவே உங்கள் வாழ்க்கை உடைந்து போயிருக்கலாம், பாதிக்கப்பட்டு போயிருக்கலாம், நொந்து போயிருக்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை இன்றைக்கு உயிர்ப்பிக்கிறதான வல்லமை உங்கள் வாழ்க்கையில் பெரிய காத்த செய்யும். ஆகவே எலிசாவுடைய கல்லறைகள் கொண்டு போடும் பொழுது செத்துப்போன பிரேதம் என்ன செய்தார்? திரும்பமாக உயிர்ப்பிக்கப்பட்டது. உழந்து போன எலும்புகளுக்கு கர்த்தர் ஜீவனை கொடுக்க உங்களை என்ன செய்வாரா? மாற்ற அவரால் முடியும். ஆகவே உங்கள் வாழ்க்கை இப்படியே போகாது. உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்வார்? கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். ஒரு பெரிய காத்த செய்வார். தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அந்த இயேசு என்ன செய்யணுமா? உங்கள் வாழ்க்கையில் அவர் மேலே உங்கள் நம்பிக்கை என்ன செய்யணுமா? ஒருபோது உங்கள் நம்பிக்கை விட்டு விடாதபடி அவரையே நம்ம சார்ந்திருக்க வேணும். அல்லேலூயா. அதுதான் யோபு சொல்றாரு. என்ன தெரியுமா சொல்றாரா? என் மீட்பர் ஆமாம் கடைசி நாட்கள் பூமி மேல் என்ன செய்வார்? நிற்பார். என் தோல் முதலாய் அழுகி போனால் என்ன செய்வேன்? அந்நிய கண்கள் அல்ல, என்னுடைய கண்ணே காடு சொல்றார். அல்லேலூயா. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை இன்றைக்கு கிரியை செய்து அந்நிய கண்கள் அல்ல, உங்க கண்களை என்ன செய்தா? இன்னைக்கு இருந்து அதிசயத்தை பார்க்கோ, அற்புதத்தை பார்க்கோ, பெரிய காத்தை செய்வார். ஆகவே அந்த வல்லமை உங்களோடு கிரியை செய்யும். நீங்க விடாப்படியா கர்த்தருக்குள்ள என்ன செய்யுமா? நிலைத்து நின்று அவரை சார்ந்து கொள்ளும் பொழுது, அவரே நம்பி இருக்கும் பொழுது உங்க வாழ்க்கை என்ன செய்வார்? கர்த்தர் ஆசீர்வாதமான மழையாய் கர்த்தர் ஊற்றுவார். அல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவள் லீபனோனை போல் என்ன செய்வா? வளருவான்னு சொல்லி பார்க்கிறோம். நீதிமான் பனையை போல செழித்து லீபனோன் கெதிர்வை போல என்ன செய்வா? வளருவான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த தேவன் எப்படிப்பட்டவரா? அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாமல் இருக்கிறவரையா. உன் நம்பிக்கை விட்டு விடாதே. உயிர்த்தெழுந்த இயேசு உன்னோடு கூட இருக்கிறார். இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டுமல்ல, ஜீவி காலம் முழுவதும் அவரையே நம்ம சார்ந்திருக்கும் பொழுது, அவரையே விசுவாசித்து அவருடைய வார்த்தை சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது அந்த வல்லமை உங்களுக்கு கிரியை செய்யும். வர்ற நாட்கள் செய்வார் ஆண்டவர் பலத்த கிரியை நடப்பிப்பார். ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினால் என்ன செய்வார்? கர்த்தர் நடத்தி கொண்டு வருகிறவர். உங்களுடைய வாழ்க்கையை அவர் செய்வார். செங்கல் இரண்டாய் பிரித்து ஜனங்களை நடத்தி கொண்டு வந்தவர். தூதர்கள் ஒன்று உணவினால் ஜனங்களை போஷித்தவர். ஆகவே தூதர்கள் என்ன செய்தாரா? முதலினுடைய தலையை நறுக்கி கொடுத்தவர். ஆகவே வனாந்திரத்தில் உங்களை அற்புதமாய் போஷித்து காப்பாற்றினவர். இன்றைக்கு அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நம்மோடு கூட இருக்கிறபடினாலே அவர் எவ்வளவாய் விசுவாசிக்கிறோமோ அவ்வளவா என்ன செய்வார்? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோமா? நம்ம எல்லா தலைகளை ஜெபம் பண்ணுவோம். கர்த்தருடைய பந்திக்கு என்ன செய்வோம்? நம்ம ஆயத்தமாக்கி கொள்ளுவோம். பிரைஸ்.